வர வழியில டோல் இருக்கு, ரீசார்ஜ் பண்ணிக்கல. ரீசார்ஜ் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா என்ன பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம்? கவர்மெண்ட்டுக்கு தானே காசு போகுது. என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நம்ம டோல் ரோட்ல கார் பங்க்சர் ஆயிட்டாலோ இல்லனா கார் ரிப்பேர் ஆயிட்டாலோ அந்த ரெஸ்பெக்டிவ் டோல் கம்பெனி நம்ம காரை டோ பண்ணிட்டு டோல் ரோட் எண்ட்ல வரைக்கும் வந்து விட்டுருவாங்க. அப்படி ஏத்துக்கலாம், கொஞ்சம் ஏத்துக்கலாம். அப்புறம் இந்த டோல் ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்கோ இல்லனா மெடிக்கல் எமர்ஜென்சி காரே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வையேன், அந்த டோல் கம்பெனி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஃப்ரீயாவே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. டோல் கம்பெனி ஏன் போன் பண்ணோன்னே நீங்களே எடுத்து 108 கறீங்க. நீங்க தமிழ்நாடுல இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் 108 அடிச்சீங்கன்னா உங்க லொகேஷனுக்கு தமிழ்நாட்டு லெவல்ல 8 நிமிஷம், இந்தியா லெவல்ல 15 நிமிஷம் நீங்க இருக்கிறதுக்கே வண்டி வந்துடும். டோல் கம்பெனிக்காரன் கூப்பிடணும் அவசியம் இல்லை. நீங்க டோல் கம்பெனிக்காரனை கூப்பிட்டு டோல் கம்பெனிக்காரன் நீங்க இங்கிறது கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவன் வந்து டோல் கம்பெனிக்காரன் அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உங்களை வர வைக்கிறதுக்கு எதுக்கு நீங்களே கூப்பிடலாம். அப்புறம் டோ பண்ணிட்டு போறதுக்குலாம் சும்மாலாம் செய்ய மாட்டாங்க, பைசா உண்டு. இதெல்லாம் பரவாயில்ல, இவங்க நிறைய பாலிசி வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இவங்க சொல்றதெல்லாம் மக்கள் கேட்கறாங்கிறதுக்காக இன்னும் நடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இத நம்ப முடியுமா? லாஸ்டா இந்த டோல் ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னு போச்சுன்னா 5ல இருந்து 10 லிட்டர் ஃப்ரீயாவே பெட்ரோல் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. உங்க மாமனார் வச்சுக்காரு, என் வண்டி போய் ட்ரை ஆயினதுக்கு அப்புறம் போனை பண்ணுங்க, போனை பண்ணிட்டு கொண்டு வந்து ஊத்தி கொடுத்துட்டு தாட்டி விடுவாங்க. அது ஃப்ரீயா. நம்புற மாதிரி இருக்கலாமா, கொஞ்சம் கொஞ்சமாவது காதை நம்புற மாதிரி இருக்கலாமா? ஏமா நான் எல்லாரும் மக்கள் என்ன பண்றீங்க, வீடியோ பார்க்குற மக்கள் அத்தனை பேருமே நேராக வண்டியில வந்து டிரைவ் பண்ணிட்டு கொஞ்சோடு மட்டும் பெட்ரோல் வச்சுட்டு நேராக ஒரு டோல்கேட் ரசீது வாங்குறீங்க. ரசீது வாங்கிட்டு ஒரு டோல்கேட் கிராஸ் பண்றீங்க, ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிடுவோம், யாருக்கு? டோல்கேட் தானே கூப்பிடுவோம். அவன் வந்து கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி திருப்பி நிக்க வச்சு உதவ போற பெட்ரோல் தர மாட்டான். எல்லாரும் அங்கிருந்து யுவரணி அக்கா கூடுவோம், யுவரணி அக்கா வாக்கா வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி கொடுங்கக்கான்னு கேட்போம். என்ன ஏமா நீங்க ஃபாலோஸ் வச்சுக்கிறீங்க, உங்க பேச்சை நம்புறாங்க கேட்கறாங்கிறக்காக இப்படி எல்லாம் சொல்லலாமா? இது உங்களுக்கே நியாயமா? என்ன பரமா இப்படி பண்றீங்க? நண்பர்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், இல்லைன்னா யூடியூப்ல பார்க்குறோம், இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்பிடாதீங்க. உங்களோட 6ஆம் அறிவை கொஞ்சம் யோசிச்சுங்க, யோசிச்சு அதன்படி செயல்படுங்க. இன்னொன்று கையில மொபைல் இருக்கு, நீங்க நெட்ல போடலாம், சாட் ஜிபிடி இருக்குது, அதுல கேட்கலாம். எல்லாம் கேட்டு தகவல் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்புங்க. கண்மூடித்தனமா இந்த மாதிரில மக்களை குழப்ப வேண்டாம். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?